இந்தாங்க. என்னது? சென்ட். வாசனையா இருக்குல்ல? கம கமங்குது. இத எனக்கு தடவி விடுங்க. நானா? ஏன் கூச்சமா இருக்கா? முதல்ல இத நீங்க எனக்கு தடவி விடுங்க, அப்புறம் நான் உங்களுக்கு தடவி விடுறேன். எங்க தடை வருது? இங்க. எனக்கு தான் அங்க தாடி இருக்குது. இந்தாங்க. இப்ப எங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த ஊர்ல யாருமே ரவிக்க போடுறது இல்லையா? எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய பண்ணையார் வீட்டு பொண்ணுக்கு தான் போடுவாங்க. நம்ம சடங்கு போட்டு நான் பார்த்தது இல்லை. ஆமா, ரவிக்க போடலன்னா சங்கடமா இருக்காது? ஆமா, இந்த புழுக்குச்சுல இத்தனை மாட்டிட்டு இருக்கிறே, இது சங்கடமா இருக்காதா? அது என்னது லவுக்குள்ள வெள்ளையா ஒண்ணு? இதுக்கு பேரு பாடி. இது என்னது சீலைக்குள்ள இன்னொரு சீலை? இதுவா? பாவாடை. இது கூட தெரியாதா? சத்தியமா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. என்ன இது முரட்டுத்தனம்? ஏலே, உள்ள என்னல சத்தம்? புரியல. உங்க தம்பிக்கும் தம்பி பஞ்சாதிக்கும் இன்னைக்கு மதுராத்திரி இல்ல? ஆமா. பேசாம படுங்க. ரொம்ப முரட்டுத்தனம். யார் இப்படி கத்துறாங்க? பக்கத்து வீட்டு அம்மா. அந்த அம்மாவுக்கு மாணிக்கம்னு ஒரு பையன் இருக்கான். திருடுவான், பொய் சொல்லுவான். அந்த அம்மா நல்லா போட்டு அடிப்பாங்க, சூடு கூட வச்சிருவாங்க. வலி தாங்க முடியாம எங்காவது போய் ஒளிஞ்சுக்குவான். ராத்திரி பூரா வரவே மாட்டான். அப்புறம் அந்த அம்மா இப்படி மாணிக்கம் மாணிக்கம்னு குரல் கொடுத்துட்டு ராத்திரி பூரா போய் தேடிட்டே இருப்பாங்க. அப்படியா? நான் பயந்தே போயிட்டேன். என்னடி அரக்காணி, ஏண்டி நொன்ற? என் மாமியா சூடு வச்சுட்டாமா. நீ என்னடி தப்பு பண்ண? நான் ஒண்ணும் பண்ணல. கோழி கூப்பிடுற நேரம் வாச தெளிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த செக்குக்கார கந்தை வந்து வீடுக்கு நெருப்பு கேட்டான். கொடுத்துட்டு செத்தம் கூறு பேசிக்கிட்டு இருந்தேன். செய்யற வேலையை விட்டுவிட்டு சென்னையாட்டுக்கிற வேலை பார்க்கற அப்படின்னு ஒரு கொள்ளிக்கிட்ட தூக்கிட்டு வந்து சுடு வச்சுட்டாமா. அப்படி போ, காலம் காத்தால கருமம் கருமம். அம்மா அம்மோ, நானு நீ இங்கே இரு. போ அம்மா. போடி. எங்க காட்டு. இங்கதாம்மா. இத்தார கள்ளி விரவு பொறுக்க போனாலாம். கத்தால முள்ளு கொத்தோட ஏறிச்சான். உன் மாமியா செஞ்சது சர்த்தம். ஏண்டி வழியில போறவங்கிட்ட உனக்கு என்னடி பேச்சு? குப்பாயி, ஆமா, குளிக்கிறதுக்கு மத்ததுக்கெல்லாம் எங்க போறது? இங்க குளிக்கிறதுக்கு குளத்தாங்கரை, மத்ததுக்கு சோளக்காடு. ஐயோ, கிராமத்துல எல்லாம் அப்படித்தாமா இருக்கு.
நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். இந்தாம சொம்பு, போய் பல்பொடி எடுத்துட்டு வா. போ. இந்தாங்கப்பா பல்பொடி. பல்பொடி இந்தாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. ஐயே, பாத்தீங்களாப்பா? இங்கெல்லாம் கறி இல்லைன்னா கருவேலங்குச்சிதாமா. மாப்பிள்ள பல்லு விளக்குறாருன்னு சந்தோஷப்படு. நீதான் படிப்படியா சொல்லி மாத்திக்கணும். சரி, உன் சின்னம்மாவை கூப்பிடு. சின்னம்மா, காலங்காத்தால மசம் நிக்காத, ஊருக்கு புறப்படணும். இத வெறும் வயித்துல 3 வேளை சாப்பிடு. ஆமா, வெறும் வகுத்துல 3 வேளை போ. அப்புறம் சம்பந்தி, நாங்க புறப்படுறோம். நீங்க தான் என் பொண்ண. அவ எனக்கு மருமக இல்ல, மவ. நீங்க புறப்படுங்க. நாங்க வர்றோம் மாப்பிள்ள, வர்றோம். என்கிட்ட சொல்லி வர்றேங்க. அப்போ நாங்க புறப்படுறோமா? அழக்கூடாதுமா. ஏண்டா இன்னும் மசமசன்னு நிக்கிற? வியாபாரத்து கிளம்பல? கண்ணால நேத்துக்கு தானடா, இன்னைக்கு என்ன? நான் கிளம்புறேன். ஏல சட, நீ ஏண்டா நெடிச்சுக்கிட்டு நிக்கிற? மேட்டு காட்டுக்கு போய் கொட்டை செடியில புழு விழுந்திருக்கும், நசுக்கு போ. சரி அத்தா. ஏய், மரத்தை பார்த்து விட்டுடி. நந்தினி, நீ ஏண்டி இருக்கிற? குளத்துக்கு போய் ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வா. அப்புறம் கேப்பைய நெரிச்சு களிய கிண்டி பண்ணரைக்கறி குழம்பு வச்சு, அப்புறம் மத்தியானத்துக்கு மேல போயிட்டு வா சொல்றேன். கண்ணாலத்துக்கு போகலையா? செம்பட்ட பொண்டாட்டிய பார்க்க முடியலடா. அவ அவ்வளவு அழகாமே. அளவுன்னா அளவு, அப்பேற்பட்ட அளவு. ரோசாப்பு மாதிரி நிறம், ரோசாப்பு மாதிரி அப்படியே வாழைத்தண்டு மாதிரி உடம்பு. தொட்டா வலிக்கும், தொடணுமா? பார்த்தா போதாதா? நீ பார்த்தா அந்த கன்றாவிய எல்லா பொம்பளை மாதிரி தான் அவளும் இருக்கிறா. தோல் கொஞ்சம் சிகப்பு. இதுக்கு போய் இவன் பீத்துன்னு பீத்துறானே. போடா, அப்படி சொல்லாதடா. அப்படியே கொஞ்சம் இருக்கிறது பிரியாணி ஏமாத்தி விட்டாமல்ல. என்ன சொல்றீங்க? கண்ணால ஆனது முதோ ஆசீர்வாதம் தாத்தா தான் பண்ணணும்னு சொன்னா திருட்டு போய ஏமாத்தி விட்டானே. என்னடா இருக்கிறீங்க? சாட்சி சொல்லுங்களா? ஆமா, செம்பட்டைக்கு கொஞ்சம் நீர்மோர் குடிச்சிட்டு போ. மூஞ்சிய பாரு, மூஞ்சிய. நீர்மோர் குடுக்கறாங்களா? அவன் பொண்டாட்டிகளுக்கு குடுக்கறதானே. எட்டி நடப்போட்டு தொலைவுடி. நான் என்ன சம்பட்டை என் பொண்டாட்டி மாதிரி புது கமரியா எட்டி நடப்போட? அந்த பொண்ணை பத்தி அனாவசியமா பேசுன இந்த ஆப்பையாலே பல்ல தட்டி விடுவேன். அது ஒரு ராசாத்தி மாதிரி. பொட்டு கட்டினவளுக்கு பேரு ராசாத்தியாமே. நாக்க அறுத்துப்படுவேன். பொம்பளைக்கு பொம்பளை அவசாரி பட்டம் கட்டாதரி. அது மல்லாந்து படுத்துக்கிட்டு எச்சே துப்புற மாதிரி. அது ஒரு ராசாத்தி மாதிரி. ஊர்ல இருக்கிற அத்தனை ஆம்பளைங்களும் அவளை ஓரம் கட்டிக்கிட்டு பாக்குறதும் பேசுறதும் எனக்கு என்ன தெரியாத நான் நினைக்கிறேன். அத்தனை ஆம்பளைங்களும் பேசுறதும் பாக்குறதும் உனக்கு எப்படி தெரியும்னு நான் கேட்டா ஓ மூஞ்சிய எங்கடி வச்சுக்குவேன்.
அது ஒரு ராசாத்தி மாதிரி. ராசாத்தின்னா உன் சொப்பனத்துல வராளா? ரோசாப்பு லவிக்கோடியா அது இல்லாமையா? என்ன ஏன் ராசாத்திய பத்திய பேசுன? ராசாத்திய பத்திய பேசுற? பேசுறேன். என்னமோ கேட்கணும் நீ அக்கா இல்ல கீழே வந்து அடிக்க மாட்டேன்னு கள்ள முட்டை மேல சத்தியம் பண்ணு. இந்த பாருல சத்தியமா அடிக்கல சொல்ல. அந்த செம்பட்டை மண்டாட்டி கட்டி இருக்காளே, கட்டி இருக்கிறாளே அந்த அளவான புடவை மாதிரி, புடவை மாதிரி அந்த ரோசாப்பு லவுக்க மாதிரி மாதிரி எனக்கும் உனக்கும் வாங்கி தருவியா? வாங்கி தருவியாவா? பொடி பொடி பொழப்பத்தவள தூக்காங்குருவியா பிறந்துட்டா கூடி இப்படி தாண்டி கட்டிக்கணும். மலை உச்சியில பிராந்து மாதிரி கூடு கட்ட ஆசைப்பட்டா அடிக்கிற காத்துல ரெக்க பிச்சுக்கிட்டு போயிடுவியா தெரியுமா? வாங்கி தருவியா இல்லையா? பண்டாரம் பட்டு சோத்து கழுகுறானா, லிங்கம் பஞ்சாமிரதம் கட்டுறான். பண்டாரத்துக்கு பொண்டாட்டி மாத்திர வேணும், பஞ்சாமத்துக்கு அனுப்புறாங்க. வாயமுருகி பொட்ட கழுத. அட கரும்பு வரங்க மேல தொத்திக்கிட்டு என்ன கழுதுங்கிற? அட சிரிக்கும் அவள எழுத்தா பேசுற. வெளியே வந்தா ஒரே அமுக்கம். எவ்வளவு நேரம்டா முதுக தேய்ச்சிட்டு இருப்ப? மரம் தேய்ச்சிட போதுப்பா. இல்லை அங்க என்ன பராக்க போய் வேலையை பாரு பா. அம்மா நம்மட்ட வந்துட்டான். பாருமா சொன்னது சரியா போச்சுல்ல, பன்னாலத்துக்கு வரலான்னு போச்சு விட்டு போறான். ஏன் செம்பட்ட பாத்தீங்களா? நான் அப்பவே சொன்னேன் அவன் கோச்சுக்கு வான்னு, நீங்க கேட்டாதானே? என்னடா இது பம்பா போச்சு? உன் கண்ணாலத்துக்காக வண்டியை கட்டி இட்டாரி வரைக்கும் வந்துட்டேன்டா. வருண பகவான் வந்து தடுத்துட்டா. என்ன பண்றது? அப்போ என் கண்ணாத்தனுக்கு தான் மழை பெய்யுதுங்களா? ஏங்கய்யா ஒரு 2 மழை பெய்யுங்களா? பாத்தியா புள்ள, அதுதான் சம்பட்டாங்கிறது. எவ்வளவு வெள்ள மனசு பாத்தியா? எல்லாத்தையும் மறந்துட்டான். ஆமா எங்களை மட்டும் கோச்சுக்கிட்டியா? உன் பண்ணாட்டி எங்க கூட்டி வரல. அதுக்குள்ளார எதுக்கு? அவளை உன் கண்ணாலத்துக்கு கூட்டி வருவான். செம்பட்ட நீ ஊருக்குள்ளார போய் வியாபாரத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடு. செம்பட்ட ஒரு பாட்டு பாடு. அதான் கதை சொல்லிட்டேன்ல. நீ கதை பாட்டு எல்லாம் சொல்றதுனால தான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குது. பாடு செம்பட்ட. வர்ற வழியில ஓடிச்சு பாடினால அந்த பாட்டு பாடி. எந்த பாட்டு அது? சம்பட்ட இந்தாப்பா. என்னங்கய்யா அது? எதுவா இருந்தா உனக்கு என்ன? விடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிச்சு பாரு. தெரிஞ்சுக்கலன்னா ராத்திரி பூரா எனக்கு தூக்கம் வராதுங்களே. இது உனக்கு, இது உன் பொண்டாட்டிக்கு. இதெல்லாம் எதுக்குங்க ஐயா? குறுக்க பேசக்கூடாது. வாங்கிக்க, உட்கார்ந்து சாப்பிடு. ஏண்டா செம்பட்ட பொண்டாட்டி அவ்வளவு அழகா இருப்பாளா? எவ்வளவு அளவு நல்லா நம்மளுக்கு தெரியாது. ஆனா நல்ல கிளியாட்டம் செவப்பா இருப்பா. கிளியாட்டம் சிவப்பா இருப்பாளா? இரு என்னடா எழுதுற? நந்தினி செம்பட்ட. நந்தினி செம்பட்ட. ஆமா இதுல எது நந்தினி? இது எதுக்கொன்னா சின்ன புள்ளனா பச்சை புள்ளனா ஒண்ணு மாதிரியா கண்ணி பொண்ணுனா மதியமா எங்கே படுத்துக்கிட்டேன். ஏண்டி அதையெல்லாம் அப்படி தூக்கி எறிகிற? அடிப்பாவி அதையாடி அப்படி எட்டி உதைக்கிற? கரை முடிச்சதெல்லாம் வீட்டுக்குள்ளார வந்து அசிங்கம் பண்ணுது. அதுவாடி அசிங்கம்? தெய்வம் இல்லாது நாய் வீட்டுக்கு காவல் காக்கணும், ஆனா வீட்டுக்குள்ள வரப்படாதோ? என்ன பேசுறீங்க நீங்க? எருமை கூட தான் பால் கொடுக்குது, அதனால புடிச்சிட்டு வந்து நடு வீட்டுல கட்டிக்கலாமா? கட்டிக்கிட்டா என்னடி? எதை வச்சு வவுறு வளர்க்கிறோமோ அதுதான் தெய்வம். அதுக்குத்தான் மறுவாதை. எதுவும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் மறுவாதேன்னு சர்த்தம். என்னையே நீ இருக்க வேண்டிய இடத்துல இருன்னு சொல்றியா? இது என்ன வம்பா போச்சு? அதுங்களை எட்டி வந்துச்சா உங்களை வந்துச்ச மாதிரி நினைச்சுக்கிறீங்க. மொத்தம் மதுவா ஒண்ணு சொன்னா
என்னத்தான் சொன்னேன்னு சொல்றீங்களே? படுத்துட்டு இருக்கிறோம் மேல கோழி ஏறி பூரிச்சுனா பொறுத்துக்குவாங்களா? நீ ஏண்டி படுத்துக்கிட்டு இருக்க? கோழி கூப்பிடுறப்போ எந்திரிச்சிட வேண்டியதானே? மனுஷன் எந்திரிக்கத்தான் கோழி கூப்பிடுது. எனக்கு பொழுது விடியணும், அப்ப எந்திரிச்சுதான் பழக்கம். இதோ பாருலா, மாமியா மருமக சண்டை இந்த ஊர்ல ஊட்டுக்கு ஊடு நடக்குது. அது கூடாதுன்னு தான் ரவுனுக்கு பக்கத்துல இருந்து பொண்ணு எடுத்தேன். இறக்கடி கூடைய வாடி மல்லுக்குன்னு நிக்காத, போய் மழமழன்னு வேலையை பாரு. அந்த எரும சாரியை தள்ளி கொடுப்பா. டாடி, பொன்னத்தான் கண்ட கண்ட மருந்த சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காத. வியாபாரம் முடிச்சுட்டு நான் வரமோ? கொஞ்சம் இருப்பா, மோர் சிலிப்பிட்டு இருக்கேன், குடிச்சிட்டு போலாம். பொழுதாச்சுங்கம்மா. இந்தா மோர சிலிப்பியாச்சு, எல்லாரும் குடிங்க. பொழுதுக்குறதுக்குள்ள வீட்டுக்கு வர சொல்லி அனுப்புனாங்க. ஆறு வீட்டுல வீட்ல என்ன? உங்க அம்மாவா? இவங்க அம்மாவுக்கு ராத்திரி பூரா விளக்க புடிச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணா கூட சந்தோஷம் தாங்க. யாருன்னு தெரியல. என்னன்னா குடிக்கிறதுக்குள்ள பிடிக்கிட்டேன். எங்க குடிச்சா? வெளியில குடிச்சுக்கலாம். உன் அவசரம் எனக்கு புரியுது, புறப்பட்டு போ. செம்பட்ட நில்லு. இந்தா உன் கண்ணாலத்துக்கு என் பொஞ்சி. இது நீ, இது உன் பொஞ்சாதி. எப்படி உன்ன மாதிரியே பணம் கட்ட தல. என்ன அது? அதுக்குள்ளே எனக்கு தாடி நரைச்சு போச்சு. அது அப்படிதான் இருக்கும். ஆமா, என் கண்ணாலத்துக்கு நீ என்ன தருவ? உனக்கு ஒரு பொண்ணு பத்தி தாரேன். ஐயா செம்மட்ட மாமனாரு, செம்மட்ட மாமனாரு. எனக்கு வெக்கமா இருக்கு, நான் வாரேன். வரட்டுமா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லு. வரட்டுமா மாப்பிள்ள? சாப்பிட்டு போங்க மாமா. உங்க மாமனார் சீக்கிரம் வீட்டுக்கு போனதான உனக்கு பொண்ணு பெத்து கொடுக்க முடியும். நீங்க போங்க சம்பந்தி. நாற்பத்தொன்னு, 42, 43, 44, 45, 46, 47, 48. என்ன விட உனக்கு ஆயுசு கம்மிதான். உனக்கு 48, எனக்கு 53. என்னடா பண்றீங்க? ஆயுச கணக்கெடுக்கிறோம். ஆயுஷ கணக்கெடுக்கிறீங்களா? எத்தனை என்ற வரைக்கும் தண்ணுக்குள்ள இருக்கிறோமோ அத்தனை வருஷம் வரணும் உசுரோட இருப்போம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அண்ணே, அண்ணி விடும் ஒக்கிலி போடு. நான் 1, 2, 3 அன்றேன். நான் அன்ற வரைக்கும் அவனுக்கு ஆசைப்படாது. பாருப்பா, எனக்கு நீச்சல் தெரியாது, நான் இவரை தாக்கி தான் முக்குலி போடுவேன். நீ போடு. என்னடா பேசுற? வெளியே வந்துட்ட அண்ணே, நீ முக்கிய போடு. நான் திக்காம ஏன்றேன். நான் எந்த வரைக்கும் நீ குறுக்க பேசக்கூடாது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29. 29க்குள்ளேயே வந்துட்டியா? ஆயுசு இருக்கணும்னு நினைச்சு என்னன்னா அதுக்குள்ளேயே வந்துச்சு. நாளைக்கு 100, 2:30 வரைக்கும் இருக்கிற போல வாங்க. உள்ள வரலாமா? ஓ வரலாமே, வாங்க. அப்பா, இது என்ன? பவுடரு, முகத்துக்கு பூசுறது.
இதுதான் பகுடரா? பாருடி. சித்தி இதெல்லாம் பாட்டிகிட்ட காட்டிட்டு வருவோமா? ஓ, நீங்க இதெல்லாம் பாத்துட்டுங்க, இது வர. பாட்டி பாட்டி என் தலையை பாரு. இது என்னடி நாத்தம்? வாசனை என்னாத்த? டவுன்ல எல்லாரும் இதான் தேய்ச்சுக்குவாங்க. வழக்கண்ண தேய்ச்சாதான் கண்ணுக்கு குளிச்ச. இது என்ன கருமம்? இது என்னடி? யார் கூட இருந்து கிழிச்சு கட்டின? இது சித்தி கொடுத்தாங்க. இது பேரு ரப்பன். ரப்பன்? ரப்பன் இல்ல, ரிப்பன். எங்க டவுன்ல எல்லாரும் இதத்தான் கட்டிக்குவாங்க. டவனு டவனு டவனுன்னு எப்ப பார்த்தாலும் இதே பேச்சு. என்ன சீப்பு? இதெல்லாம் எங்களுக்கும் கொஞ்சம் தருவியா? ஓ தரேனே, நாளை காலையில வாங்க, எடுத்து வைக்கிறேன். என்ன அப்படியம்மா? வாராக்கு மாமியாக்காரி வந்து வாயுபிள நட்டுவாக்குல பிடுங்க. இங்கேயும் வந்துட்டாளா? வாங்கடி, தோட்டத்து பக்கமா போயிடுவோம். உன் மருமகளை தான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். எப்படி இருக்கா மருமவ? அவ ஆறுகிட்டே இணுக்கு முணுக்குன்னு பேசுறதே இல்ல. அப்படி ஒரு மறுவாத, அப்படி ஒரு இது. அப்படித்தான் இருக்கணும். உள்ளதான் இருக்கா, போய் பாருங்க. அப்படியம்மா, உனக்கு தெரியாது ஒண்ணு இல்ல. உடம்புல ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி அந்த லவுக்க, உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே தெரியற மாதிரி ஒரு புடவை. இது நல்லாவா இருக்கு? நாட்டு புடவைய ஒண்ணு கொடுத்து அவளை கட்டிக்கிற சொல்லு, நாங்க வாரோம். இதோ பாருலா, அந்த லவுக்கைய கழட்டி எறி. அதெல்லாம் உள்ளார மாட்டிக்கிட்டு வேற வட்டி எல்லாம் செய்ய முடியாது. இந்த புடவைய கட்டி அடுப்படிக்கு தாங்கும். கிளியார் இந்த சாக்கையா? நானா? இது வழக்கமான மாமியா மருமக சண்டை இல்ல, பழமைக்கும் புதுமைக்கும் இடையே நடக்கும் ஒரு போராட்டம்.